அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சின்னதான ஒரு சைட்வே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஈவந்தோ நம்மளுடைய நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டாக இருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நேரமாக இந்த ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த லோ கட் ஆகிட்டு ஸ்டில் இந்த லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்திருக்கும். பட் இந்த லோ கட் ஆகிட்டு அண்ட் அகைன் ரிவர்சல் ட்ரெயில் நம்மளுடைய கம்ப்ளீட்டான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான டைமிங் கேண்டில் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக டைமிங் கேண்டில் நமக்கு இரண்டு பக்கமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறதுல மட்டுமே நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி 4 டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. எப்போவுமே டைமிங் கேண்டில் மோர் தென் 3 வராங்க அப்படின்னா அந்த டேயில் ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய டேட். அதன்படி நேற்றுமே நமக்கு ஒரு ஆஸ்ட்ரோ டேட் அப்படிங்கிறது இருந்தது. கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வே மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே கொடுத்துருந்தாங்க. பிட்வீன் அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்சைட் லெவல்ஸ்குள்ளாகவே இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸாக இருந்தாங்க. அண்ட் சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவந்தோ ஒரு நம்பர்ஸை நமக்கு டச் ஆகும் பொழுதுமே ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் ஆக்டாக இருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு க்ளோசிங் ஃபார் சென்செக்ஸும் சரி நியர் டு நம்பர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோர் அண்ட் 2 டேஸ் பிஃபோராகவே லாஸ்ட் வீக் நம்ம ப்ரொவைட் பண்ண லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆகியோட மார்க் பண்ணி நீங்கள் டெய்லி இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி இன்றைக்கி இன்ட்ரோடேயில் எடுத்த ஒரு நிஃப்டி 25,500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 122 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தென் 180 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்ட்ரோடேயில் நம்ம ஆப்ஷன் நிஃப்டிலையுமே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது 7th டேயில் நம்ம பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வராங்க அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம லாங் போகலாம் ஃபார் இன்ட்ரோடே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து மொமெண்டம் அப்படிங்கிறது as of now நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் ஃப்ரம் த ட்ரெண்டிங் லைன்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் இந்த கால் 25,500 கால் மோர் தென் 168 செகண்ட் டார்கெட் வரைக்குமே நமக்கு ஹிட் ஆகும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபின் நிஃப்டியும் சரி
நிஃப்டியும் சரி இல்லை பேங்க் நிஃப்டி எந்த டைமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னு நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம், என்ன பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறோம் அது அப்படிங்கிறதையும் நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 29th அக்டோபர்லேருந்து நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு டேட். இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும், நவம்பர் 3 வந்து அகைன் நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லணும். டுடே வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து புல் பேக் எடுத்திருந்தாலும் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 3rd நவம்பர் கேண்டிலுடைய லோவில் இருந்து வந்து புல் பேக் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து நம்ம பிஃபோராகவே நம்ம ட்ரா பண்ணி சொன்ன லைன் இது. இந்த லெவல்ஸில் வந்து மறுபடியும் இந்த இடங்களில் மார்க்கெட் இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த இடங்கள் டச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய நம்ம பிஃபோராகவே ட்ரா பண்ண இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த புல் பேக் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இந்த இடங்களில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த 3rd நவம்பர் கேண்டிலுக்கு டச் ஆகிட்டு நமக்கு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து இந்த 3rd நவம்பருக்குள்ளாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்திருக்கும். இந்த லைன்ஸ் வரைக்குமே வரதுக்கு 25,803 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எந்த விதமான ஒரு பொசிஷன்லுமே நம்ம ஹோல்ட் பண்ணலை. ரீசன் வந்து ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது எடுத்தால் மட்டுமே நமக்கு ஒரு பொசிஷனலாக நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஒன்ஸ் வந்து இந்த 3rd லோக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3rd நவம்பருக்கு கீழே இருக்கிற அந்த லெவல்ஸில் இருந்து 25,645க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம லாங் போகலாம். இல்லை இந்த லைனை டச் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த லைன்ஸ் அண்ட் இந்த லைன்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நாளையுடைய மொமெண்ட்டை படி பார்க்கும் பொழுது நமக்கு ஃபின் நிஃப்டி CNX ஃபினான்ஸ் வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸில் ஒரு CNX ஃபினான்ஸ் ஃபின் நிஃப்டி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. ஸோ எவ்ரி வீடியோவில் ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும், ஐடி செக்டார் எப்போல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய வேலிடிட்டி 2 நாட்கள் கம்மிங் 2 நாட்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது இது ஒரு ட்ரெண்டிங் மூவாகவோ இல்லை ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு நிஃப்டினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ நிஃப்டினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. நம்மளுடைய இந்த ஐடி செக்டார் இல்லை ஃபின் நிஃப்டினுடைய ஒரு ஒன் சைட் மொமெண்டம் இதெல்லாமே சேர்ந்து வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பி வித் த சிஸ்டம். நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதன்படி நீங்கள் அந்த ட்ரெண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொமெண்டம் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் இது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ பி வித் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் மொமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய இந்த லெவல்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த 3rd நவம்பருக்குள்ளாக க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க நிஃப்டியை விட. ஸோ நிஃப்டி ஸ்டில் வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 25,247 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த டைமிங் கேண்டில் மட்டுமே நமக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் அது ஒரு சப்போர்ட்டாகவோ ரெசிஸ்டன்ஸாகவோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த லைன் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா
கம்மிங் இந்த லைன்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் இருக்குது. நம்ம நெஃப்டியில் சொன்னபடியே ஃபின் நெஃப்டியும் சரி ஐடி செக்டாரும் சரி நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டில் ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து நல்லது. ரீசன் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துட்டு நமக்கு இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப் அண்ட் டவுனாக, அதாவது இரண்டு பக்கமே ஒரு ஏஜ் பவுண்டான ஒரு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் இருக்கும் பொழுது ஒன்ஸ் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரெண்ட் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் பொசிஷனலாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி அந்த டைரக்ஷன் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அண்ட் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேட்டல் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 11th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 11th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 11th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் ஷீட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 11th நவம்பர் எனர்ஜி செக்டார், ஐடி செக்டார், பிஎஸ்சி செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்திருக்காங்க. ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது ப்ரீவியஸாக எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் டே மொமெண்டம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.